வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேவையுடைய மக்களிடம் துல்லியமாக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக ஒரு உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல். மலையக தமிழர்கள் பிறந்த மண்ணில் அரசு நிலம் வழங்க மறுத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குடிபெறும் வாய்ப்பை பரிசீலிப்போம் என்று மனோ கணேசன் தெரிவிப்பு. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வை ஆதரிக்க பண்டாநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை அரசாங்க நிவாரண நிதிக்கு 250 மில்லியன் நன்கொடை. கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் அபாயத்திற்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த வாரம் தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளங்களும் மண் சரிவுகளும் காரணமாக நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து தொடர்ந்து மனிதாபிமான உதவிகள் கிடைத்து வருகின்றன. இந்த உதவிகள் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு தேவையுடைய மக்களிடம் துல்லியமாக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக ஒரு உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை அறிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, இயற்கை அனர்த்தத்தால் இதுவரை 22 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச சமூகத்திடமிருந்து பல்வேறு வடிவங்களில் நிவாரண உதவிகள் கிடைக்கின்றது. அனர்த்தத்துக்கு பிரதான நடவடிக்கைகள் அனர்த்த நிவாரண மத்திய நிலையத்தின் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் நிவாரணங்கள் ஒழுங்காக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்று ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இதனை செயல்படுத்தும் வகையில் எனது தலைமையிலே உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முப்படைகள், போலீஸ் மற்றும் பல துறைசார் உயர்மட்ட அதிகாரிகள் இணைந்துள்ளார்கள். உணவு, சுகாதாரம், மருத்துவ உபகரணங்கள், அடிப்படை வசதிகளுக்கான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்கள் சர்வதேச சமூகத்திடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இவற்றை திறம்பட முகாமைத்துவம் செய்து மக்களிடம் விநியோகிப்பதற்கான வழிகாட்டுதலை இந்த குழு வழங்கும். மாகாண ஆளுநர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இந்த நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும். நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதை எமது குழு உறுதி செய்யும். மேலும் கொள்கை ரீதியான ஆலோசனைகளும் வழங்கப்படும். வாரத்தில் 3 நாட்கள் குழுவின் கூட்டங்கள் நடைபெறும். நிவாரண பணிகள் எவ்வாறு முன்னேறுகிறது என்பது தொடர்பான அறிக்கைகள் சீராக சமர்ப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மலையக தமிழர்கள் தங்கள் பிறந்த மண்ணிலேயே வாழ நிலம் கோருவது அவர்கள் பெற வேண்டிய நியாயமான உரிமை என்றும் அரசு நிலம் வழங்க மறுத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறும் வாய்ப்பை பரிசீலிப்போம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அண்மையில் கண்டி மாவட்டத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உரையாடிய போது அவர் இதனை கூறினார். மலையக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்கள் விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் தனிமான்மையான காணிகள் அவசியம் என்றும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். நில ஒதுக்கீடு குறித்து ஜனாதிபதியுடன் பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். எனினும் மலைப்பகுதியில் காணி கிடைக்காத சூழலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு குடியேறும் வாய்ப்பு மாற்றுத் தேர்வாக கருதப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தயாராக உள்ளதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டின் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வை ஆதரிக்க பண்டாநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை அரசாங்க நிவாரண நிதிக்கு 250 மில்லியன் நன்கொடை வழங்கியுள்ளது. இந்த நன்கொடையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கையளித்துள்ளதாக அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பேரிடரில் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வை உதவிகளை வழங்குவதே இந்த நிதியின் முதன்மை நோக்கமாகும். நிகழ்வில் பொது சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் ஹனிதும சுனில் சினவி மற்றும் பண்டாநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளையின் இயக்குநர்கள் குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் அபாயத்திற்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு இடமாற்றம் செய்ய மாவட்ட செயலாளர்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தியுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கையினை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மேற்கண்ட மாவட்டங்களில் பல பிரதேசங்களில் செயலக பகுதிகள் மற்றும் அபாயத்துக்குள்ளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனால் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியீட்ட பணிகள் மாவட்ட செயலாளர், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், கிராம சேவையாளர்கள், இலங்கை போலீசார் மற்றும் பிற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் என்றும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் நாட்டில் வடக்கு கிழக்கு பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருவதால் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய ஊவா மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க அறிவித்துள்ள நஷ்டஈட்டிற்காக அரசு 300 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் அரசாங்கத்தின் கைவசம் தற்போது 120 பில்லியன் ரூபாவை உள்ளதனால் இது இன்னும் ஒரு விசித்திர கதையாக மாறக்கூடாது என்று ராஜித சேனாரத்ன எச்சரித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் கூறுகையில், இத்தகைய பெரும் அனர்த்தம் இதுவரை நாட்டில் ஏற்பட்டதில்லை. மக்களின் 10% பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தோர், காணாமல் போனோர் எண்ணிக்கை தினசரி உயர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். வளிமண்டலவியல் திணைக்களமும் சர்வதேச ஊடகங்களும் முன்கூட்டிய பலமுறை எச்சரித்திருந்த போதிலும் அரசு தக்க முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள தவறியுள்ளதால் சேதம் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சரியான முன் திட்டமிடல் இருந்திருந்தால் பாதிப்புகளில் 80% குறைக்க முடிந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜனாதிபதி அறிவித்திருந்த நஷ்டஈட்டு தொகைக்காக 300 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் நிலையில் அரசின் கைவசம் 120 பில்லியனே உள்ளதால் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நஷ்டஈடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மக்களுக்கு நம்பிக்கை அளித்தாலும் அரசின் நிதி மற்றும் நாட்டின் வீழ்ச்சியடைந்த தேசிய உற்பத்தி ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இந்த வாக்குறுதி நடைமுறைக்கு வரும் என்பதில் சந்தேகம் தொடர்கின்றது என்றும் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தி அரசாங்கத்தை விமர்சிப்பது இயல்பானது. அதை அரசு ஏற்றுக்கொண்டு மனிதநேயமான முறையில் பதிலளிக்க வேண்டுமே தவிர விமர்சகர்களை கைது செய்ய முயல்வது தவறு என்று முன்னாள் எம்பி சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். பொதுஜன பெரமுன அலுவலகத்தின் ஊடக சந்திப்பில் பேசும்போது ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களை விமர்சிப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகலவின் கருத்துக்கு எதிராக அவர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அதேவேளை விமர்சனங்களை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று ஜனாதிபதி கூறியிருந்தாலும் இது வட்டகலவின் கூற்றுக்கு இணையான அக்கறையின்மையினை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மக்கள் தற்போது எழுப்பும் கேள்வி அரசியல் நோக்கமுடையதல்ல. உயிர் மற்றும் உடைமை இழப்புகளை தடுக்க அரசாங்கத்தால் மேலும் என்ன செய்ய முடியாமல் இருந்தது என்பதே அது நியாயமான கேள்வி என்று அவர் வலியுறுத்தினார். வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச வானிலை நிறுவனங்களும் முன்கூட்டி எச்சரித்திருந்த போதிலும் அரசாங்கம் தக்க முன்னெச்சரிக்கைகளை எடுக்க தவறியதன் விளைவாக இத்தகைய பேரழிவு பெரிதாகியுள்ளது. அனர்த்தத்திற்கு பிறகு சில நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் உயிரிழப்புகளை தடுக்கும் முன் நடவடிக்கைகள் பற்றாக்குறை மறைக்கப்பட முடியாது என்றும் அவர் கூறினார். கைது, மிரட்டல் அல்லது விமர்சனத்தை புறக்கணிப்பது மேலும் இந்த கேள்விகளுக்கு அரசு பதிலளிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சியாக இருந்த போது இன்றைய ஆட்சி அனர்த்த முகாமைத்துவம் பற்றி அறிவியல் அடிப்படையிலான ஆலோசனை வழங்கியதை நினைவுபடுத்திய அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த துறைக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம், வரவு செலவு திட்டங்களில் அவசர முகாமைத்துவத்திற்கு கிடைத்த பங்கு ஆகியவற்றையும் அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று கூறினார். இதுபோன்ற பேரழிவுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது என்பதையும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சஞ்சீவ எதிரிமான வலியுறுத்தினார். தென்மா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களும் காணாமல் போனவர்களும் தொடர்பான இறப்பு பதிவுகளுக்கான சட்ட நடவடிக்கைகள் தற்போது நடைமுறையில் உள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் அடிப்படையில் காணாமல் போன நபரின் இறப்பை பதிவு செய்ய அவருடைய வசிப்பிட பிரதேச கிராம உத்தியோகத்தரிடம் விண்ணப்பமும் சத்திய கடிதமும் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த கோரிக்கை 2 வாரங்கள் பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்பட்டு ஆட்சேபனைகள் இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட பிரதி உதவி பதிப்பாளர் நாயகத்திடம் அனுமதிக்காக அனுப்பப்படும். ஆட்சேபனைகள் இருந்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அதே போல தேவையானது போது காணவில்லை என்பதற்கான சான்றிதழும் பிரதேச செயலாளர் வழங்கப்படலாம் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.